வணக்கம், வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். 3 ரெமெடிஸ், ரொம்ப சிம்பிளான ரெமெடிஸ். ஏன்னா எல்லாரும் கேட்டீங்க, ரெமெடிஸே இல்லை. இந்த மாதிரி மேஷ ராசி, சிம்ம ராசி, தனுசு, விருச்சிகம், சில சமயம் ரிஷபம் கூட நல்லா இருக்குன்னு சொன்னாலும் எங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் சரியாக நடக்கல. ஸோ வி வாண்ட் சம் ரெமெடி டு டூ. சிம்பிள் ரெமெடி எப்படி பண்ணலாம், அதை பற்றின வீடியோ தான் இப்போ நான் கொடுக்க போகிறேன். ரொம்ப எளிமையாக ஜஸ்ட் 3 ரெமெடி டு ஃபாலோ. ஒரு நெருக்கடி இருக்குது, மன அழுத்தம் இருக்குது, ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது, ஜாபில் ப்ரெஷர் இருக்குது, கரியரில் முடியல, பணம் பத்தலை, திருமண வாழ்க்கை, எதுவாக இருந்தாலும் சிம்பிள் ரெமெடிஸ் அந்தந்த ராசிக்கு நான் கொடுக்குறேன். அதை சிம்பிளாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும் நான் நம்புகிறேன். வாழ்த்துக்கள். மிதுன ராசி, ராசிகள்லேயே வந்து ஒரு இரட்டைப்படை ராசிகளில் ஒரு 3 ராசி இருக்குது. ஒன்று மிதுனம், ஒன்று தனுசு, இன்னொன்று மீனம். இந்த இரட்டைப்படை ராசிகள்லேயே வந்து மனித உருவங்களை கொண்ட ராசி வந்து மிதுனம். அதில் ஒரு ஆண் ஒரு பெண், ஒரு ஆண் கையில் கதை, ஒரு பெண் கையில் வந்து வீணை. இது என்ன வீர தீர புருஷ லட்சணம் கொண்ட ராசியாகவும் அதை எடுத்துக்கலாம். ஒரு அறிவின் ஆற்றல் கொண்டு பிறரை வந்து தன்னுடைய நாவன்மை அல்லது தன்னுடைய பேச்சாற்றல், தன்னுடைய திறமையான புக்தி யுக்தி, இதனாலேயும் வந்து பிறரை வெல்லக்கூடிய ஆற்றலும் அந்த தத்துவமாக வருது. அதுதான் மிதுனம் பொதுவாக. இப்போ மிதுனத்துக்கு கரண்ட் டிரான்சிஷன் என்ன? ஏன்னா நிறைய பேர் சொல்கிறது ஒரு மாதிரி டல்லாக இருக்குது. அஷ்டம சனி முடிஞ்சது, பாக்கிய சனி முடிஞ்சது, சனி 10ல் வந்திருக்கார். பட் இன்னும் கூட வி ஆர் ட்ரைங் ஹார்ட், இன்னும் நடக்கலை, போராடுறோம். அதெல்லாம் நிறைய மெசேஜ் ரிசீவ் பண்ணேன். அது அவங்க பேர்ட் சார்ட் ஒரு தனி ஸ்கோர் இருக்குது. பட் நான் வந்து ஒரு சில ரெமெடிஸை ரொம்ப சிம்பிளாக ஒரு ட்ரை பண்ணால் என்ன தப்பு இருக்குது, ரொம்ப எளிமையாக, ரொம்ப கஷ்டம் இல்லாமல். மிதுனத்துக்கு அதிபதி புதன். மிதுனத்துக்கு அதிபதி புதன் இப்போ வந்து எக்ஸாக்டாக 10ல் சனி, ஜென்மத்தில் குரு வந்து ஃபர்ஸ்ட் ஹவுஸ் தலைக்கு மேலே இருக்கார். ஓவர் திங்கிங்கை கொடுத்துக்கிட்டே இருப்பார். 10ல் சனி. இப்போ என்ன தத்துவம் அப்படின்னா, முதல் மிதுனம் செய்ய வேண்டியது, மிதுனத்துக்கு வந்து அடிப்படை ஒரு குணம் இருக்குது. ஒரு விஷயத்தை முயற்சி பண்ணுறீங்க, ஒரு விஷயத்தை ஈடுபடுறீங்க, ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுறீங்க, சரியாக நடக்கலை, சரியாக போகலை அப்படின்னா உடனே அதை கைவிடுறது. ஜம்ப்பு, வேலைக்கு ஆகாது போல், மாற்றி பார்க்கலாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுற அளவுக்கு அந்த பொறுமையை அது இழக்கக்கூடிய ஒரு நிலையை கொடுக்குது. இப்போ சனி 10ல் வந்து என்ன மெசேஜ் உங்களுக்கு கொடுத்துருக்காருன்னு சொன்னோம்னா, அடையும் வரை நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணுற வரைக்கும் விடாமுயற்சியாக இருந்தீங்கன்னா இந்த முறை வெற்றி உங்கள் பக்கம். ஸோ மிதுனத்துக்கு ஃபஸ்ட்டு ரெமெடி, ஒரு விஷயத்தை கையில் எடுத்துட்டீங்க, அது படிப்பாக இருக்கலாம், வேலையை மாறதா இருக்கலாம், வேலை முயற்சி பண்ணுறதா இருக்கலாம், வீடு மாறதா இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம், ஒரு தொழிலாக இருக்கலாம், ஒரு பொருளாதார விஷயமா இருக்கலாம், ஒரு கல்யாண விஷயமா இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம் அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க. பட் ஆனால் சரியாக நடக்கலை. தொடர்ந்து திரும்ப அதை முயற்சி பண்ணிங்கன்னா அந்த சனி 10ல் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆக்டிவேஷனை கொடுக்கும். இது எப்படின்னா ஒரு சைக்கிள் மாதிரி. ஒரு சைக்கிள் அப்படியே சும்மா பெடல் பண்ணிங்கன்னா அப்படியே மெதிச்சிங்கன்னா லேசாக தான் நகரும். அதை இன்னும் மெதிக்க அது வேகம் எடுத்துரும். அந்த மாதிரி தான் சனி வந்து ஒரு ஸ்லோ மூவிங் பிளானட். இது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்கள் பிரெயின் வந்து வேகமாக இருக்கு. ஏன்னா மிதுனம் வந்து புதன்னா பிரெயின்னா வேகம். அந்த வேகத்துக்கு சனி ஈடு கொடுக்காது. அப்போ நீங்கள் வந்து அதை வந்து பெடல் பண்ணணும், இன்னும் வேகம் எடுக்கணும், ஸ்பீடப் பண்ணணும், பண்ணிகிட்டே இருந்தால் ரிசல்ட் வரும். இது ஃபஸ்ட்டு ரெமெடி. 2வது ரெமெடி, புதன் வந்துட்டாலே புதனுக்கு வந்து ரொம்ப ஒரு ஆஸ்பீஷியஸான டைரக்ஷன் ஒன்று இருக்குது. எப்பவுமே பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. புதனுக்கு நிறைய விசேஷம் இருக்குது. புத்தி கூர்மை. அப்போ வந்து முதல்ல நீங்கள் வந்து சூரியனுடைய எனர்ஜியை உள் வாங்கணும். இப்போ தினமும் வந்து நீங்கள் வந்து ஒரு வீடு இருக்கீங்க, இல்லை ஒரு ஆஃபீஸ் இருக்கீங்க, இல்லை உங்களுக்கு பர்டிகுலராக ஒரு பர்சனலாக ஒரு ரூம் இருக்குது. ஈஸ்ட் ஃபேஸிங்காக இருக்கா? ஈஸ்ட் ஃபேஸிங் வீடு, இல்லை ஈஸ்ட் ஃபேஸிங் ரூம், இல்லை ஈஸ்ட் ஃபேஸிங்காக நீங்கள் உட்காந்து ஒர்க் பண்ணி, சப்போஸ் உங்களுக்கு வீடு அப்படி அமையல, உங்களுக்கு ரூம் அப்படி அமையலனாலும் அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் உங்களுக்கு ஒரு டேபிள், ஒரு சேர் இருக்குது, இல்லை தரையில் உட்காந்து தான் நீங்கள் வேலை செய்வீங்க, பரவாயில்ல, கிழக்கு திசையை பார்த்து உட்காந்து உங்கள் ஒர்க்கை நீங்கள் செஞ்சு பாருங்கள். அப்போ இந்த மிதுனத்துக்கு இந்த சமயத்தில் அந்த கிழக்கு திசை வந்து கை கொடுக்கும். சப்போஸ் ஒரு வீடு மாறுறீங்க, அந்த கிழக்கு முகமாக அந்த வீடு அமைஞ்சதுன்னா யூ ஆர் வெரி லக்கி. ஸோ நீங்கள் இருக்கக்கூடிய இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி புதன் வந்து மிதுனம் வந்து காற்று ராசி. காற்றோட்டமான வீடு இருக்கணும். எப்பவுமே வீட்டில் நிறைய ஜன்னல்கள் இருக்கணும், காற்றோட்டமாக இருக்கணும். காற்று வந்து நீங்கள் வந்து அதாவது காற்றை நெருங்கி இருக்கணும். அப்படின்னா என்னென்னா, நிறைய பேருக்கு மிதுனத்தில் பிறக்கிறவங்களுக்கும் சரி, புதன் ஆதிக்கத்தில் உள்ளவங்களுக்கும் சரி, இல்லை மிதுனத்துடைய வீடை சம்மந்தப்பட்டாலும் சரி, காற்றோட்டம் அப்படின்னா இயற்கையான மரம், செடி, கொடி, ஒரு கார்டன் இருக்குது. அங்கே இருக்கும்போது அந்த எனர்ஜி ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் பண்ணும். அவங்கவுங்க ராசிக்கு ஒரு தத்துவம் இருக்குது, ஒரு லாஜிக் இருக்குது. அதை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து உங்களை கனெக்ட் பண்ணும். அவ்வளோதான், சிம்பிள். ஸோ காற்றோட்டமான இடம், ஒரு ஓப்பன் ஸ்பேஸ். இப்போ பீச் இருக்குது, பீச்சில் காற்றோட்டமாக இருக்குது, ஒரு ஓப்பன் ஸ்பேஸ். அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து அந்த ஐடியாஸ் வந்து ரொம்ப நல்ல ஒரு நாலேஜை கொடுக்கும். திடீர்னு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும். இது 2வது விஷயம். நான் வீடு சொன்னேன்.
மூணாவது மிதுனத்துக்கு அது ஒரு ஆண் ராசி. ஆண் ராசி இரட்டைப்படை ராசி. இப்போ இரட்டைப்படை ராசின்னும் போது அது ஒரு ஆண் ராசி. அதே நேரத்தில் வந்து அந்த மிதுனத்துக்கு அதிபதி வந்து புதன். அந்த புதனுடைய அதிதேவதை வந்து ஸ்ரீமன் நாராயணன். மிதுன ராசியை சேர்ந்தவங்க அதிகாலையில் திருப்பதி வெங்கடாஜலபதி இல்லை ஏதோ ஒரு பெருமாள், அந்த நாராயணுடைய திரு அவதாரங்களில் ஏதாவது ஒரு பெருமாளுடைய திருவுருவ படத்தை தேவியாரோடு இருந்தால் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா மிதுனமே இரட்டைப்படை ராசி, ஆண் பெண். ஸோ தேவியாரோடு இருக்கக்கூடிய ஒரு பெருமாளை அவரை வந்து வணங்கி பூஜை செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, ஓம் நமோ நாராயணா மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, அந்த மிதுனத்துக்கு அவ்வளோ வேகமான மாற்றங்களை அது கொண்டு வந்துடும். தினம் தினம் செய்யும் போது அது ஆட்டோமேட்டிக்காக அந்த வேகமான மாற்றத்தை கொண்டு வந்துடும். ஸோ தெய்வீகமான ஒரு பரிகாரம் இருக்குது. கடுமையான முயற்சி செய்ய சொல்லி அது காரணம் 10ல் சனி இருக்குது. மூன்றாவது வந்து உங்களுடைய திசை வந்து கிழக்கு, அதை ஜஸ்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். அடிஷ்னலாக ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். இந்த ஜெம் ஸ்டோன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா, லக்கி ஜெம் ஸ்டோன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா, இப்போ சனியோட நீலக்கல் எல்லாரும் போட முடியாது, சில பேருக்கு ஒத்து வராது. வைரம் எல்லாரும் போட முடியாது, சில பேருக்கு ஒத்து வராது. பட் ஆனால் எல்லாரும் பொதுவாக ஒரு ட்ரையாவது பண்ணலாம், நமக்கு நெகட்டிவாக ஒன்றும் வராமல் இருந்தால் போதும்னு நினைக்கிறாங்க இல்லையா? அது எல்லாருக்கும் ஆல்மோஸ்ட் பச்சை கல், அதாவது மரகத பச்சை, இந்த எமரால்டு மட்டும்தான் பயன்படும். ஒன்று அது நல்லது செய்யும், இல்லை ஒன்றும் செய்யாது. அவ்வளோதான் அதோட வேல்யூ. ஸோ ஒரு ட்ரை பண்ணணும். நீங்கள் மிதுனராசியை சேர்ந்துருக்கீங்க, ஒரு லக்கு வேணும், ஒன்று ட்ரை பண்ணால் என்ன, அது ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் தான் நான் கொடுத்துருக்கேன். மிதுனம் இந்த முறை இந்த ரெமெடிஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். யூ வில் கெட் வண்டர்ஃபுல் ரிசல்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்தது வந்து ஒரு நிறைய பேர் கேட்ட ஒரு கேள்விகளுக்காகவும் கமெண்ட்ஸ்னாலே நான் வந்து ரெமெடி எப்படியாவது கொடுக்கணும்னு சொல்லி சில அனலைஸ் பண்ணி பார்த்தேன். அதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு சிம்பிளான ரெமெடி தான் கொடுத்துருக்கேன். டீட்டெயிலாக வந்து ஒவ்வொரு ஹாரோஸ்கோப்பும் தனித்தனியாக அந்த காம்பினேஷன்ஸ் இருக்கும். நட்சத்திரம் வேறையாக இருக்கும், ராசி வேறையாக இருக்கும், லக்னம் வேறையாக இருக்கும், அந்த ஃபேமிலியோட காம்பினேஷன் வேறையாக இருக்கும். சில பேருக்கு கணவன் மனைவி சார்ட்னால சில விஷயங்கள் வேறு மாதிரி கொண்டு வரும், குழந்தைங்களால வரும், நிறைய விஷயம் இருக்குது. அஸ்ட்ராலஜி வந்து ஒரு பெரிய டீப் ஓஷன். அது கட்டுறது கைமண் அளவு தான். என்ன படித்தாலுமே திரும்ப திரும்ப ஏதாவது நாலேஜ் அப்கிரேட் ஆகிட்டே இருக்கும். பட் நான் உங்களுக்கு ரொம்ப எளிமையான முறையில் சிம்பிளாக நீங்கள் செஞ்சு பார்க்குற மாதிரி சில ரெமெடிஸை கொடுத்தேன். நம்பிக்கையோட எதையுமே செய்யுங்க. எனி ரெமெடி எந்த விஷயமா இருந்தாலுமே நம்பிக்கை என்பது பாதி விஷயத்தை சக்ஸஸ் பண்ணி கொடுத்துரும். நீங்கள் வந்து எப்படி வந்து முழு மனதோட உங்கள் அம்மா அப்பாவை நம்புறீங்களோ அது மாதிரி தான் இறைவனும். இறை பக்தி அப்படிங்கிறது முழு மனதோட நம்பிக்கையோடு செய்யறது. அது மாதிரி தான் அந்த நம்பிக்கையோட ஒரு விஷயத்தை செய்யும்போது அது பலனை வந்து கொண்டு வரும். ஒன்று. ரெண்டாவது, எந்த ராசிக்குமே வந்து ஒரு நிரந்தரமாக ஒரு நல்ல நேரம், நிரந்தரமாக ஒரு கெட்ட நேரம் வரதே கிடையாது. உடனே நீங்கள் கேட்பீங்க, சில பேர் எப்பவுமே நல்லா இருக்காங்க, அதுதான் பிறவி ஜாதகத்துடைய யோகம். பிறவி ஜாதகத்துடைய யோகம் அப்படிங்கிறது என்னென்னா, அவங்க பல ஜென்மங்களாக பல விஷயமாக புண்ணியங்கள்லாம் பண்ணி அதை வந்து பிறவி எடுக்கும் பொழுது அந்த மாதிரி அந்த பிளானட்டரி பொசிஷன், அந்த காம்பினேஷன் வந்துடும். அவங்களுக்கே கூட டஃப் டைம் வரும்போது சில மைனரான இஷ்யூஸை ஃபேஸ் பண்ணுறாங்க, அவ்வளோதான். அதனால் வாழ்க்கையில் எப்பவுமே ஒன்றே ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பேற்பட்ட சோதனையான மோசமான நேரம் வந்தாலும் அது நிலையான நேரம் கிடையாது, அது கண்டிப்பாக மாறதான் போகுது. அந்த மாற்றம் நடக்கக்கூடிய கால அளவுன்னு ஒன்று இருக்குது. அந்த கால அளவு வரைக்கும் தான் நம்ம தாக்கு பிடிக்கணும். அதை தாக்கு பிடிக்க தான் நமக்கு வந்து ஒரு தனி தகுதி, தனி திறமை ப்ளஸ் பக்தி இதெல்லாம் நம்மளை காப்பாற்றும். நம்முடைய குணம் இதெல்லாம் நம்மளை காப்பாற்றும். ரெண்டாவது விஷயம். மூணாவது, இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பில் நிறைய வித்தியாசங்கள் வந்துகிட்டே இருக்கும். தசாபுத்தி மாறும், நிறைய வரும். அதுக்கெல்லாம் ரெமெடிஸும் சேஞ்ச் ஆகும். அதனால் எல்லாருக்கும் அது ஜென்ரலாக தான் நான் சொல்லியிருக்கேன். தனித்தனியாக இண்டிவிஜுவலாக அது வந்து பார்க்கும்பொழுது மட்டும்தான் புரியும். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். ப்ளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க. உங்களுக்கு உடனே வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அண்ட் ஒன் மோர் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். www.lifehoroscope.in இந்த ஒரே ஒரு வெப்சைட் மட்டும் தான் நம்மளுடைய டீமோடைய வெப்சைட். ஸோ இதில் வந்து தேவையான சர்வீஸையும் யூஸ் பண்ணிங்க. மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.